ஜோதிடம் வாழ்க பிரபஞ்சம் அற்புதம் ஆனந்தம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். அற்புதமானதம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம ராஜசூரியன் சார் வந்திருக்காரு. அவர்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பற்றி கேட்கணும். ஆல்ரெடி அவர் வந்து மோடிஜி பற்றி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் கேட்கும்போது மோடிஜி வந்து கண்டிப்பாக வருவார், ஆனால் கொஞ்சம் சிரமப்பட்டு வருவார் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். இப்போ அதே மாதிரி அவர் வந்தார், ஆனால் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வந்தார். பட் ஆனால் அவர் ஜெயிச்சிட்டாரு இந்த வருஷமும். ஸோ 3வது முறை அவர் ஜெயிச்சிருக்காரு. ஸோ அதே மாதிரி நான் ஒரு முக்கியமான நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன், நம்ம தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு நல்ல ஆக்டர் அண்ட் நல்ல ஒரு டான்ஸர், நல்ல ஒரு சிங்கர். ஸோ அவர் வந்து இப்போ தான் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு அங்கீகாரமும் அந்த கட்சியில் கிடச்சிருக்கு. ஸோ அவர் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க ரஜினி சார் மாதிரி வரேன்ட்டு வராமல் போயிடுவாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. சில பேர் வந்து கண்டிப்பாக வருவாங்க 2026 அப்படின்னும் சொல்கிறாங்க. நானும் வந்து தெரிஞ்சுக்கலாமே அப்படி வியூவர்ஸ்க்கும் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமே நான் அவரோட ஜாதகம் எடுத்திருக்கேன். நம்ம ராஜசூரியன் சார் வணக்கம் சார். ஸோ உங்ககிட்ட நான் இப்போ கேட்க போகிறது நம்ம விஜய் சாரை பற்றி. ஸோ நம்ம விஜய் சார் அரசியலுக்கு வருவாரா இல்லை அரசியலில் இருப்பாரா, அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அவரோட ஜாதகம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். அற்புதமானந்தம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் உங்கள் ராஜசூரியன். இப்போ நம்ம பூர்ணிமா சொன்ன மாதிரி 2 மாதங்களுக்கு முன்பே இதே சேனலில் நம்ம வந்து அதாவது அது கூட 4ஆம் தேதி அதாவது 4வது மாதம்னு நினைக்கிறேன். ஆமாம் 4/4 நான் பேசியிருக்கேன், ஞாபகம் இருக்குது. அப்போ வந்து மோடி வெற்றி பெறுவார், ஆனால் சிரமத்தின் பேரில் வெற்றி பெறுவார், ஏன்னா கேந்திராபத்திய தோஷம் அவருக்கு அப்படின்னு நம்ம ஜாதகம் கணித்து நம்ம சொன்னோம். அதன்படி தான் இழுபறியான ஒரு நிலைமையில் முன்பிருந்த இதில் இருந்து கொஞ்சம் கம்மியாகி, ஆனால் உறுதியாக வெற்றி பெறுவார், அவர் தான் பிரதமர்னு நான் சொன்னேன். அந்த விஷயம் நடந்துருச்சு. இது வந்து பிரபஞ்சத்துக்கு நன்றி. இது வந்து நான் வணங்கக்கூடிய சித்தர்களும் துர்காதேவியுடைய பரிபூர்ண அருளும் தான் அதுக்கு காரணம். அதனால் சித்த பெருமக்கூடிய ஆசீர்வாதத்தோடு தான் நம்ம ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதான் உண்மை. இப்போ இவங்க கேட்ட கேள்விக்கு, ஏன்னா இது நிறைய பேர் என்கிட்ட அதை கேட்டாங்க. இப்ப அதற்கான பதில், ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா நம்ம விஜய் சார் வருவாரா, ஏன்னா விஜய் சார் வந்து நான் வரப்போறேன், கட்சி ஆரம்பிச்சிட்டேன், அதுக்கான அங்கீகாரமும் அவருக்கு கிடைச்சிருச்சு. இல்ல ரஜினிகாந்த் மாதிரி எல்லாத்தையும் ரசிகர்களை ஏமாத்திடுவாளா அப்படின்னு கூட நீங்க அப்படின்னும் வந்து சொல்றாங்க. ஒரு பக்கம் வந்து இல்ல அவருக்கு இல்ல விஜய் ரசிகர்களேமா. இப்ப நான் எங்க போனாலும் என் கார் எங்க போனாலுமே சின்ன பசங்க வர்றாங்க, நான் உடனே பார்ப்பேன் என்னடா இளைஞர்கள் பட்டாலும் வருது, அவங்களுக்கு ஜாதகத்தில் ஆர்வமான அது இல்லை. அவங்க நோக்கி நம்மளை வந்து கேட்க வர்ற கேள்வி என்னன்னா, எங்கள் விஜய் சாருக்கு ஜாதகம் சொல்லுங்கள், அவர் வந்துடுவார் அரசியலுக்கு அப்படின்னு. ஏன்னா இப்போ ரசிகர்கள் மத்தியில் அது ஒரு டவுட் வந்துடுச்சு, இவர் பின்வாங்கிடுவாரோ, கட்சி ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் தேர்தலில் நிற்கணுமே, 26 வருவாரா இப்படின்னு ஒரு கேள்வி போயிட்டுருக்கு. ஆக இதுக்கெல்லாம் வந்து முத்தாய்ப்பா இப்போ நீங்களும் கேட்டுட்டீங்க. இப்போ நம்ம அற்புதமானந்தம் சேனல் மூலமாக விஜய் அவர்களுடைய அரசியல் பயணத்தையும் அவர் வருவாரா, எப்படி வருவாரா, இளைய தளபதி எல்லா இளைஞர்களுடைய தளபதியாக வீட்டில் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் 26ஆம் ஆண்டு அரசியலில் கால் பதித்து இமாலய வெற்றி பெறுவாரா அப்படின்னு உங்களுடைய கேள்வி அதானே. அற்புதமானந்தம். இப்போ வந்து நம்ம விஜய் அவருடைய ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு பார்த்துருவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம விஜய் சாரோட பர்த்டே வேற வரப்போகுது. சோ அதுக்கும் சேர்த்து சொல்லுங்க. அண்ட் அவரோட கோட்டுன்னு ஒரு இந்த சேனலை பார்த்துட்டு கூடிய விஜய் அவர்களே கூட இதை பார்த்துட்டு இருக்கலாம். அவருக்காகவும் இந்த பதிலை நான் வந்து ஒரு ஜோதிடராக அனுமானித்து நான் சொல்றேன், அவ்வளவுதான் விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வணங்கக்கூடிய சித்தருடைய ஆசீர்வாதமும், துர்காதேவியுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம், மகா பெரியவாவுடைய பரிபூர்ண ஆசீர்வாதமும், அரங்கேற்ற ஐயனாரின் பரிபூர்ண ஆசீர்வாதமும் கிடைச்சி அதன்படி தான் நம்ம ஜாதகம் சொல்லிட்டு இருக்கோம். அதன்படி நாம் இப்போ தெளிவான ஜாதகத்தை விஜய் அவர்களுக்கு சொல்ல போகிறோம். அப்போ என்னென்னா, இப்போ வந்து இவர் கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்காங்க விஜய். 22/6/74 அதற்கான டைம் போட்டு எனக்கு ஜாதகம் கொடுத்துருக்காங்க, அதை தான் பார்க்குறேன். இப்போ வந்து கன்னியா லக்னம் பிறக்கும் பொழுது 3ஆம் இட ராகி, 4, 5, 6 குரு, 7, 8, 9 அதாவது 6 குரு இருந்தனால தான் கல்வி கட்டாச்சு, அதாவது மேற்படிப்பு என்பது பெருசாக இருக்காது. 1, 2 அதே கன்னியா லக்னம். லக்னத்துக்கு அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட சம்மந்தப்பட்டு 9ஆம் வீட்டில் இருக்கார். அது பெரிய பாக்கியம். 9ஆம் வீட்டில் இருந்தால் அது பாக்கியஸ்தானம்னு பேர்.
எல்லா விதமான பாக்கியங்களையும் அடையக்கூடிய வல்லமை உள்ள ஒரு ஜாதகமாக அது இருக்குது. அதுவும் அந்த 9ஆம் இடத்துக்கு அந்த பாக்கியாதிபதி யாருன்னு கேட்டால் அந்த 9ஆம் வீட்டுக்கு அதிதேவதையாக இருக்கார். இவருக்கு வரக்கூடிய மனைவி யோகம் உள்ள அதிர்ஷ்டம் உள்ள யோகம் உள்ளவங்களாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஜாதகம். ஏன் அப்படின்னா அந்த சுக்கிரனே ஆட்சியில் இருக்கார் இங்கே. அப்போ சுக்கிரன் ஆட்சி பெற்று தன்னுடைய 9ஆம் வீட்டில் இருந்து அவரோட போய் லக்னாதிபதி சேர 9ஆம் வீட்டுக்கு அதிபதியுடைய புதன் போய் சேர்ந்ததுனால இவர் தர்மகாரியங்கள் நிறைய உதவிகள் இதெல்லாம் பிற்காலங்களில் இன்னும் நிறையா செய்ய வேண்டிய அமைப்பெல்லாம் அவருக்கு ஜாதகத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லை, கேது வேற சேர்ந்துருக்கார். அப்போ இது வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு பிரபலமான யோகமும் இவருக்கு கிடைக்கும். அதாவது என்னென்னா பொருளாதாரமும் ஒரு பெரிய அளவில் இவருக்கு கிடைக்கும். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தேடுதலும் இவருக்கு பிற்காலங்களில் நிறைய வரும். இன்றைக்கு அவர் என்ன சுச்சுவேஷனில் இருந்தாலும் அது வரும். அந்த மாதிரி அமைப்பு பின்னால் வரும். ஆக மொத்தத்தில் ஒரு ஆன்மீகவாதியாகவும் இந்த விஜய் பிற்காலகட்டங்களில் மாறுவார் என்பதற்கு இந்த ஜாதகம். ஏன்னா அமைதியை தேடக்கூடிய ஒரு மனிதனாக பிற்காலங்களில் வருவார். ரெண்டாவது வந்து புதன் சுக்கிரன் கேது சேர்ந்தனால ஒரு ஞானம், அதாவது இவருக்கு வந்து தெளிந்த ஞானம் கிடைக்கும். ஒரு அந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு. தன்னுடைய அறிவாற்றல் இதை வந்து அதிகப்படுத்துகிறதுக்கு என்ன வழியோ அதெல்லாம் நிறைய செஞ்சு ப்ராக்டிக்ஸ், அதாவது தன்னுடைய அறிவை மேலும் மேலும் விசாலப்படுத்திக்கிட்டே போவார். அந்த மாதிரி ஒரு இவர் வந்து ரொம்ப இளையதளவில் நினைக்க முடியாது. ஒரு ஞானிக்குள்ள தன்மை இவருக்குள்ளே இருக்கும். இதெல்லாம் வந்து இவருடைய ஜாதகம் சொல்லுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன, சூரியன் அப்போ 12ஆம் வீட்டுக்கு அதிபதி போய் 9-10 இருக்கார். சனி மாந்தி இந்த 3மே 10 போய் சேர்ந்துருக்கு. ஆகவே என்னன்னு கேட்டால் சில இடர்பாடுகளை கொடுக்கும். இந்த 10ஆம் இடம் பதவி வாங்கறதுல, பதவி வைக்கிறதுல இவர் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் ஆரம்பத்துலேருந்தே அவர் ஜாதகத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண தெரியும். அதாவது ஒரு இவருக்குன்ட்டு ஒரு நேம், ஒரு அவார்டு, பெரிய அவார்டு தர்றது சினிமா வட்டாரங்களில் இதெல்லாம் வந்து தடையாகவும் இருக்குது. அதாவது சில பேர் பார்த்தா ஈஸியாக அவார்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. இவருக்கு உலக அவார்டு, வேர்ல்டு அவார்டு, இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் இருக்கு. பெரிய நடிகன், சிறந்த நடிகன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடங்கள் ஏற்படுங்கிறான். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி அது அப்போ சூரியன் இருக்கிறனால அரசாங்கம், அரசியல் இவர்கள் மூலமாக எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் அரசாங்கத்தில் இருக்கவங்கனால அவருக்கு பிரச்சனை. எப்போதுமே அரசாங்கம் ஆண்டு கொண்டிருப்பவர்களால் பிரச்சனை. அதே மாதிரி அரசு ரீதியான பிரச்சனைகள் இவருக்கு இருந்துகிட்டு இருக்கும். வழக்குகள் கூட வரலாம் அப்படிங்கிறலாம் ஜாதகம். அதே மாதிரி மத்திய நிலையிலும் மாநில நிலையிலும் கூட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவருக்கு மாந்தி அந்த 10 இருக்கிறதுனால தொழில் ரீதியாகவும் இது இயற்கையாகவே இருக்கிறது தான். ஆக இவர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இத்தனை போட்டிகளையும் அவர் கடந்து வரணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஜாதகம். அதே மாதிரி 10ஆம் வீடு, 11ஆம் வீடு, 12ஆம் வீட்டில் சந்திரன் ஆட்சியில் இருக்குது. செவ்வாய் நீசம் பெறுது. அதாவது இவருக்கு வந்து நிலம், இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் எழும். இவருக்கு ஜாதகத்தில் இடம், நிலத்தில் இவருக்கு பிரச்சனை வரலாம். நிலத்துலையோ இடத்துலையோ பிரச்சனை வரலாம். ஆனால் அதே நேரத்தில் சந்திரன் வந்து சிறப்பாக இருக்கார். வெளிநாடுகளில் சொத்துக்கள் அமைய வேண்டிய அமைப்பு இவருக்கு உண்டு. பல மாற்றங்கள் வரும். இவருக்கு நல்ல முன்னேற்றங்கள் வரும். தாய் ஸ்தானத்தினால, அதாவது தாயினுடைய ஆசீர்வாதம், தாயுடைய அரவணைப்பு, தாயுடைய அன்பு மிகும். இந்த மாதிரி அமைப்பு ஒரு ஜாதகத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி நம்ம என்ன பேசுகிறோம்னா, இந்த சந்திரன் ஆட்சி பெற்றதுனால வெளிநாடுகளிலையும் கூட இவருக்கு புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் அவருக்கு இருக்குது. வெளிநாடுகளில் சொத்துக்கள் சேர வேண்டிய வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த சொந்த மண்ணில் நிலங்களால் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இவருக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இப்படி வந்துட்டோம். இப்போ லக்னாதிபதி சிறப்பாக இருக்காது. இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம். அப்போ இப்படிப்பட்டவருக்கு வந்து பதவி வகிக்கிறது, பதவி அமையிறது அப்படிங்கிற விஷயத்தில் இயற்கையாகவே அவர் பிறப்பு ஜாதத்திலே பிரச்சனை இருக்குது. அதாவது ஒரு பதவிக்கு அமையிறது, அதாவது பதவி வாங்கிறது, இப்போ சிஎம் போஸ்ட்டில் போய் உட்கார்றது, அமைச்சராக போய் உட்கார்றது, ஆளுகை பண்ணுறது, இந்த விஷயங்களில் சில இடர்பாடுகள் கடுமையாக இருக்குது ஒரு ஜாதத்தில். ஆனால் ஒரு அரசியல் தலைவனாக, வெற்றி பெற்ற தலைவனாக அந்த இடத்தை தக்க வைக்கிறதுக்காக வெற்றின்னு ஒன்று இருக்குல்ல, இதை பெறக்கூடிய அமைப்பு ஒரு ஜாதத்தில் இருக்குது. அப்போ என்னன்னு கேட்டால் சிறப்பாகவே அரசியலை உருவாக்கி வெற்றி பெறக்கூடிய ஒரு தலைவனாக இவர் திகழ்வார். அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அரசியல்ல அவர் கண்டிப்பா கால் வைப்பாரு. அரசியல்ல உறுதியா வருவார். அதான் வந்துட்டாரு, கட்சி ஆரம்பிச்சிட்டாருல. அப்ப அது என்னன்றா லக்னத்துக்கு 3ஆம் வீட்டுல ராகு. இவருடைய மனசு, இவர் வந்து 2 மனசுக்காரர். இவர் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 2
இந்த மாதிரி மாற்றங்கள் இதை மட்டும் அவர் சரி பண்ணிக்கணும். இது வந்து ஜாதகரே தன்னை சரி பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழல். ஏன்னு கேட்டால் லக்னத்துக்கு 3ஆம் வீடு ராகு. அப்போ மனமாச்சரியம், அதாவது அடிக்கடி சில இப்போ ஒரு திட்டத்தை போடுவார், அவருக்குள்ள சில மாற்றங்கள் அவரே உருவாக்கிக்குவார். இப்படி பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா ராகு 3ல் இருக்கிறனால நிலையற்ற மனோநிலை பாவங்களை தருவார். அதை இவர் தான் சரி பண்ணிக்கணும். ஆனால் இவருடைய ஜாதகப்படி 9ஆம் வீடு வலுவாக இருக்கிறனால, லக்னாதிபதியே 9 இருக்கிறனால, இவருக்கு சுக்கிரனும் கூட இருக்கிறனால தன்னுடைய மனைவி, அதாவது மனைவி சார்ந்து ஒரு விஷயத்தில் அவங்க மனைவி பிழைக்கேற்றி வச்சுட்டு இவர் ஒன்று ஆரம்பித்தார்னு வச்சுங்களேன், ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது ஒரு கன்னிப்பெண் பிழைக்கேற்றி வச்சு இவர் ஒன்று ஆரம்பித்தார்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் இவர் வந்து பெரிய சாதனையாளராக இருப்பார். ஆக அரசியலில் இவர் ஜெயிக்க முடியும் உறுதியாக. ஆனால் பதவியில் அமர்வதற்கு கடுமையான போராட்டங்கள் வரும். இவங்க கட்சியை ஜெயிச்சிட்டால், இவர் கட்சியில் ஜெயித்தாலும் கூட அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் மிகப்பெரிய போராட்டத்தை தழுவி அவர் சாதிப்பார். ஆக சாதனையாளராக விஜய் அவர்கள் மிளிர வாய்ப்பு 100% ஜாதகத்தில் இருக்கு. அரசியலில் கால் ஊன்றி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பும் 1000% இருக்கு. அது இந்த 2 மனம் விஜய் அவர்களுக்கு இருப்பதால் அது தெளிவாக சரியாக அவர் வந்து அவர் தன்னை தீர்மானித்து நின்றுட்டார்னா வெற்றி வாகை சூடுவார். இதுக்கப்புறம் அவர் சினிமாவில் இருப்பாரா, அரசியலில் இருப்பாரா? அதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உள்ள விஷயத்தில் லக்னத்துக்கு 3ஆம் வீடு அதாவது கலைத்துறையை நோக்கிய பயணம் விடாது. இந்த ராகு வந்து கலைத்துறைக்கு உள்ள இழுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் பெரிய பெரிய பிரம்மாண்டங்களை காட்டும், கலைத்துறைக்கு இழுத்துட்டே இருக்கும். ஆனால் வரக்கூடிய அடுத்து வந்து குரு மாறப்போகுது. குரு மாறும்போது 26 குரு வந்து உச்சத்தில் இருக்கும் அவருக்கு. அப்போ குரு உச்சத்தில் இருக்கும்போது 4ஆம் வீட்டுக்கு அதிபதி 5, 6, 7 நாளுக்கு, அதாவது தன்னுடைய மனைவியினுடைய அருள்னா மனைவியுடைய அன்பு அரவணைப்பால் மனைவியிடம் அவங்கள முன்னிறுத்தி ஒரு விஷயத்தை பண்ணார்னா அரசியலில் மிகப்பெரிய வெற்றி. ஏன்னு கேட்டால் 4, 7ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு வந்து உச்சம் பெற போகிறார் 14 லாபஸ்தானத்தில். அதனால் பெரிய மாற்றத்தை இவர் சந்திக்கலாம். ஆமாம், காரணம் என்னன்னா ஒரு சின்ன சூட்சம் தான், மனைவி அவர்களை வந்து கட்சிக்குள்ளே கொண்டு வரணும். ஏதோ ஒரு பொறுப்பில் மனைவி, ஏன்னா இந்த ஜாதக ரீதியாக சொல்கிறேன், மனைவி சாணம் வந்து உள்ளே வந்துட்டாங்கன்னா கடைசி வரை இவருக்கு வந்து அரசியலில் மாபெரும் வெற்றி. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. வருவாருன்றீங்களா? கண்டிப்பாக. அவங்க வருவாங்களான்ற இல்லை, அவங்க தான் முடிவு பண்ணணும். இப்போ விஜய் கூட அரசியலுக்கு வெற்றி வாய்ப்பு கடுமையாக நிறையா இருக்குது. எவ்வளோ பிரச்சனைகளும் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன், மைனஸ் சொல்லிட்டேன். அதாவது பதவி ஏற்க விட மாட்டாங்க, பல பிரச்சனைகள் இருக்கும். அதில் வந்து மீண்டும் அந்த ரீஎலெக்ஷன் வைக்க அப்படிலாம் வரலாம், பல பிரச்சனை வரும். மோடி சாருக்கு வந்துச்சுல, இப்போ முதல்ல என்ன பண்ணலாம், போட்டின்னும் போது பின்னோக்கி போயிட்டார் தான். அப்புறம் ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் மோடியே தூக்க போறாருட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா என்கிட்ட ரொம்ப பேர் ஃபோன், சார் நீங்கள் ஜெயிப்பான்னு சொன்னீங்களே பாருங்க உங்க மோடியை போய், நான் உடனே சொன்னேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. அப்புறம் பார்த்தா எங்கேயோ போயிட்டாரு. அது மாதிரி இது மாதிரி பிரச்சனை வந்து உங்களுக்கு சரியாகும். ஆனால் ஜெயிச்சிடுவார். இவர் விஜயை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறுவார், அரசியலில் வின் பண்ணுவார், இதை சொல்லிட்டோம். ஆனால் இது வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த மனைவி சாணம் கூட இருந்தாங்கன்னு சொன்னா பெரிய வெற்றியாளராக அவர் வந்து விடுவார். ஏன்னா 7ஆம் வீடு உச்சம் பெறுது இங்கே. அதாவது இது நம்ம குரு வந்து உச்சம் பெறுது. அப்போ குரு உச்சம் பெற்றால் குரு வந்து வேற யாருமே இல்லை, இவர் குருவாக செயல்படுவதே மனைவி. அப்போ மனைவி சாணத்தை புன்னகையோடும் மகிழ்ச்சியோடும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கூட வச்சுட்டாருன்னா பெரிய மாறுதலை அவர் அடைவார். இதுதான் ஒரு ஜாதகம் சொல்ற சூட்சம ரகசியம். ஆக விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவார், வெற்றி பெறுவார். அதனால வந்து மிகப்பெரிய மாற்றங்களையும் அவர் அடைவார். ஆக இவர் வந்து தன்னுடைய மனைவியோட இல்லறத்தாரோட அவர் இருந்தார்னா, அதே மாதிரி தன்னுடைய கட்சிக்கு ஒரு திருமணமாகாத கன்னிப்பெண்ணை ஒரு முன்னிலையாளராக அங்கே நிறுத்தினார்னா இன்னும் சில மாற்றங்கள்லாம் உருவாகும், பெரிய மாற்றம் உருவாகும். அவங்க அரசியல் சினிமா சம்பந்தப்பட்டவங்களாம் சரி, அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு கன்னிப்பெண் ஒருத்தி முன்ன வந்துட்டாங்கன்னா, அதாவது திருமணமாகாத ஒரு கன்னிப்பெண் அந்த ஏதோ ஒரு பதவியில் மனைவியும் இருக்கணும், ஒரு திருமணமாகாத கன்னிப்பெண் ஒருத்தவங்க யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு போஸ்டிங் அங்கே இருந்தாங்கன்னா அந்த விஜய் அவருடைய கட்சி இன்னும் சிறப்பாக, ஏன்னா சுக்கிராதிக்கம் ரொம்ப அருமையாக இருக்கு. ஆகவே கண்டிப்பாக 26 இவர் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நான் சொன்னபடியாக அவர்கள் செயலாக்கம் செய்தால், நான் சொல்றதை விட ஜாதகம் சொல்கின்றபடி அவர்கள் செயலாக்கம் செய்தால் கண்டிப்பாக விஜய் அவர்கள் சூப்பர் விஜயாக தமிழ்நாட்டுடைய சிஎம் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு.
நல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க சார். அற்புதம் ஆனந்தம். அற்புதம் ஆகவே ஆனந்தம். நீங்க கேட்ட கேள்விக்கு எல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சார்.